ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம டெய்லி ஏதாவது ஒன்று சமைச்சிட்டே தான் இருக்கோம். ஆனால் வித்தியாசமாக என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சா பசங்களே நம்மளுக்கு ஈஸியான ரெசிபியாக கொடுத்துட்டாங்க. அம்மா இன்றைக்கி எனக்கு தயிர் தாங்க அப்படின்னாங்க. வெறும் தயிரை எப்படி கொடுத்துட்றதுன்னு யோசித்தேன். தம்பி அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தான். அம்மா கத்தரிக்காய் வச்சு தயிர் செஞ்சு தாங்க அப்படின்னா, இந்த கத்தரிக்காய் தயிர் ரெசிபி நம்ம சேனலில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். அதுவும் தம்பிக்கு வந்து கத்தரிக்காய் தனியாக கூட்டு வச்சா கூட சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி தயிரில் போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். பசங்களுக்கு நம்ம ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை நம்ம மறந்துடுவோம். நான் வந்து அப்படி தான் எதுவுமே எனக்கு சாப்பிடாம நான் ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டேன் காலையில். அப்படி வேலை பார்த்துட்டே இருப்பேன். அதில் வந்து நம்ம ஹெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தெரியாமலே வீக் ஆகிட்டுருக்கு. சரி, இன்னும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் சமைச்சிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருப்பேன். இன்றைக்கி காலையில் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ்க்கு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து வெயிட் வந்து அதிகமாக ஏற விடக்கூடாதுன்னு மைண்டை செட் பண்ணிட்டேன். அதுக்காக நம்ம இந்த டயட் அந்த டயட்டுன்னு இல்லை, எதை சாப்பிட்டாலும் அளவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். நம்ம வந்து வெயிட்டை குறைச்சிட்டு தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நான் வெயிட் லாஸ் இருக்கேங்கிறத சொல்லவே இல்லை. இருந்தாலும் இந்த என்னதுக்காக குடிக்கிறீங்க அப்படிங்கிறதுல கேட்பீங்க அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் சூப்பராக தயிர் குழம்பு வச்சாச்சு. மதிய லஞ்சுக்கு வந்து தயிர் குழம்பு வச்சுட்டு இதுக்கு வந்து கூட்டு பார்த்திங்கன்னா அப்பளம் வச்சாலும் நல்லாயிருக்கும், மோர் மிளகாய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் மல்லி சட்னியும். இந்த தோசையை பார்க்கும்போது அரிசி தோசை மாதிரியே இருக்கும், ஆனால் இது கோதுமை தோசை. இந்த ரெசிபி சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.